பரக்கத்துன்னு ஒண்ணு நபிகள் நாயகம் சொல்றாங்க. பரக்கத்துன்னு சொன்னா விளைங்கிறோம் நிறைய இருக்கிறது பரக்கத்து இல்ல. எங்கடாக்கள் என்ன நினைக்கிறாங்கடா, பெரிய ஒரு 4 தட்டு பில்டிங், அந்த பில்டிங் முன்னுக்கு 40 கார், விதவிதமா உடுக்கிறதுக்கு உடுப்பு, அந்த உடுப்புக்கு ஏத்த மாதிரி ஷூ, அதுக்கு சாக்ஸ், இந்த மாதிரி விதவிதமா இருந்தா தான் பரக்கத்துன்னு நினைக்கிறாங்க. பரக்கத் அது இல்ல. பரக்கத் என்ன தெரியுமா? நபிகளார் இடத்துல ஒரு காஃபிர் வாராரு, காஃபிர் விருந்தாளியாக வாராரு. நபிகளார் இடத்துல விருந்தாளியா வந்தா நபிகள் நாயகம் என்ன செய்றாங்க, அந்த ஜக்காத்துக்குரிய ஆடுகள் எல்லாம் இருக்குமே, ஜக்காத்துக்குரிய ஒரு ஆட்டுல இருந்து பாலை கறந்து கொடுக்குறாங்க. இவரு குடிக்கிறார். குடிச்சதுக்கு பிறகு இன்னும் கேட்கிறாரு, 2வது ஆட்டுல இருந்தும் பாலை கறந்து கொடுக்குறாங்க, அதையும் குடிக்கிறாரு. வவுறு நிறைய இல்ல, இன்னும் கேட்கிறாரு. 3வது ஆட்டுலயும் பாலை கறந்து கொடுக்குறாங்க, குடிக்கிறாரு. இன்னும் வேணுங்கிற இந்த மாதிரி 7 ஆட்டு பாலை கறந்து குடிக்கிறாரு. 7 ஆட்டு பாலை கறந்து குடிச்சதுக்கு பிறகுதான் வவுறு நிறையுது அவருக்கு. அடுத்த நாள் என்ன செய்யறாரு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், முஸ்லீம் ஆயிட்டார். முஸ்லீம் ஆனதுக்கு பிறகு அதே மாதிரி நபிகள் நாயகம் என்ன செய்றாங்க, ஒரு ஆட்டுப்பாலை கறந்து குடுக்குறாங்க, குடிச்சிட்டாரு. இன்னொரு ஆட்டுட வந்து பாலை கறந்து குடிச்சா அரை கோப்பைக்கு மேல அவருக்கு இறங்குது இல்ல, 1.5 கிளாஸ் தான் குடிச்சாரு, வவுறு நிறைஞ்சிருச்சு. முந்தின நாள் 7 கோப்பை பால் குடிச்சாரு, 7 கோப்பைக்கு பிறகு தான் வவுறு நிறைஞ்சிச்சு. இந்த அடுத்த நாள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு 1.5 கோப்பைக்கு மேல தாங்குது இல்ல, அவருக்கு ஏல முடியாது அப்படின்ட்டாரு. அப்பதான் நபிகள் நாயகம் சொன்னாங்க, அல் முஃமினு யஅகுலு ஃபீ மிஆன் வாஹிதின், ஒரு மூமின் ஒரு வயிற்றுக்கு சாப்பிடுறான். ஒரு மூமின் இருக்கிறானே ஒரு வயிற்றுக்கு சாப்பிடுறான். வல் காஃபிரு யஅகுலு ஃபீ சபஅத்தி அம்ஆயின், ஒரு காஃபிர் 7 வவுத்துக்கு சாப்பிடுறான். 7 கோப்பை குடிச்சதுக்கு பிறகு தான் வவுறு நிறைஞ்சிச்சு, அவ 7 வவுத்துக்கு சாப்பிடுறான். ஒரு மூமின் ஒரு வயிற்றுக்கு. ஏண்டா அல்லாஹ் பரக்கத்தை வச்சிருக்கான் முஸ்லிம்களுக்கு, மூமின்களுக்கு அல்லாஹ் பரக்கத்துன்னு ஒண்ணு வச்சிருக்கான். அதனால தான் நீங்க பாப்பீங்க, எங்கட முஸ்லிம் சகோதரர்கள் வெளிநாட்டுல போயிட்டு உழைக்கிறாங்களா இல்லையா, வெளிநாட்டுல முஸ்லிம் அல்லாத சகோதர சகோதரிகளும் வெளிநாட்டுல போயிட்டு உழைக்கிறாங்க. ஆனால் எங்கட முஸ்லிம்கள் தான் மாசம் மாசம் சாப்பாடுக்கு வீட்டுக்கு அனுப்பி வீடையும் கட்டிக்கிட்டு வந்து இறங்கினாருன்னு சொன்னா மாப்புல, துபாய் மாப்புல, குவைத் மாப்புல, அங்க ஒட்டகம் மேய்ப்பாரு, இங்க வந்துகிட்டு பந்தா காட்டுவாரு. ஆனாலும் முஸ்லிம்கள் அவங்களுக்கு திங்கையும் கொடுத்து புள்ளையில படிக்க வச்சு ஊடையும் கட்டுறான். அதே சம்பளம் தான் முஸ்லிம் அல்லாதவனுக்கும். ஆனா அவனுக்கு திண்டு போதா, திங்கிறாங்க, சாப்பாடுக்கே போதாம இருக்கு. இதான் பரக்கத். பரக்கத்துனா நல்லா விளையுங்கிறங்க. எங்களுக்கு கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் தான் எங்கள்கிட்ட இருக்குது, ஆனா எங்களுடைய எல்லா தேவையும் நிறைவேறி இருக்கிறது. இதுதான் பரக்கத். அதிகமா வேணும்னு கேட்காதீங்க அல்லாஹ் கிட்ட, அல்லாஹ் பரக்கத்தை தாண்டி கேளுங்க. பரக்கத்தை தந்தா இன்னொன்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதை நான் சொல்லிக்கிறேன். இப்ப நம்ம சாப்பிடும் பொழுது அரிசி தான் பெரும்பாலும் வைப்போம். இந்த மாதிரியான விஷயங்களை அளந்து வைக்க சொல்றாங்க ரசூலுல்லாஹ். சும்மா அள்ளி போடாம, ஒரு வீட்ல 4 பேர் இருந்தா அந்த 4 பேருக்கு அரிசி எவ்வளவு எத்தனை சுண்டு போதும்ன்றது தெரியும். 2 தடவை செய்யும் பொழுது விளங்கிரும். ரசூலுல்லாஹ் நீங்க சமைக்கும் பொழுது அளந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு அளந்து நீங்க அதுக்கு மேல வைக்க வேணாம். நீங்க அப்படி செஞ்சீங்கன்னு சொன்னா அதுல அல்லாஹ் தஆலா பரக்கத்தை வைப்பான்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பரக்கத்தை அடையக்கூடிய வழி. இன்னைக்கு 4 சுண்டு வைக்கிறது, நாளைக்கு 6 சுண்டு வைக்கிறது, அதுக்கப்புறம் 9 சுண்டு வைக்கிறது, சாப்பாடு மிஞ்சி வீசுற. அதை விட இருக்கக்கூடியவர்கள் தெரியும், ஃபேமிலி மெம்பர்ஸ் தெரியும் தானே, இப்போ இத்தனை சுண்டு சாப்பிட்டுருவாங்கன்னு தெரியும், அளந்து வைங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். அதுல தான் பரக்கத்து இருக்குது. அப்ப இது விளங்கி. இது முஸ்லிம்ல 3843வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது.